ஜெகநாத், இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், இந்த மாதிரி பின்தொடரக்கூடிய அந்த வாகனங்கள்ல இருந்து சாவிகள்லாம் எடுத்திருந்தாங்க காவல்துறையினர். பின்தொடரக்கூடாதுன்னு பல அறிவுறுத்தல்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப விமான நிலையத்திலிருந்தே இப்ப காரைக்குடி போகும்பொழுதே இவ்வளவு தொண்டர்கள் அங்க இருக்காங்க, மக்களும் இருக்காங்க, பொதுமக்களும். இப்ப காரைக்குடிக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் நம்ம காரைக்குடிக்கு போய் சேர? அடுத்து அங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் பிரச்சாரம் செய்யறதுக்கான அந்த நேரம் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணிருக்காங்க? அதனுடைய தகவல்கள் என்ன ஜெகநாத்? அவங்களுடைய ஷெடியூல் படி பார்க்கும்போது 12 மணி முதல் 2 மணிக்குள்ள அந்த பிரச்சாரமானது காரைக்குடியில விஜய் அவர்கள் பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகிறது. இன்னும் விமான நிலையத்திலிருந்து வெளியே கூட அவர் செல்லவில்லை. விமானத்தில் வெளியே செல்வதற்கு முன்னால் பார்த்திருந்தால் இந்த கூட்டம் இங்கு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர்கள் விஜயை பார்ப்பதற்காக இந்த கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களை தொடர்ந்து அவர்கள் பின்னோக்கி அவர்கள் ஃபாலோ செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இருசக்கர வாகனங்கள்ல ஃபாலோ செய்யறவங்கள காவல்துறையினர் தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனா குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த இருசக்கர வாகனங்களை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் வருகையை முன்னிட்டு முன்பே காவல்துறையினர் 2 கிலோமீட்டருக்கு தொலைவுல எந்த ஒரு இருசக்கர வாகனத்தையுமே உள்ள அவங்க அனுமதிக்கல. மேலும் காரையும் கூட அவங்க உள்ள அனுமதிக்கல. தற்போது விஜய் அவர்களுடைய வாகனங்களுக்கு முன்னால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஊடகத்தினுடைய அந்த கார்கள் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க பார்க்கிறார்கள். தற்போது தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் அந்த தொண்டர்களுடைய உற்சாகமாக அவர்கள் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இந்த பெண்கள் குழந்தைகள் தங்கள் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் இந்த வாகனத்திற்கு உள்ளே அவர்கள் விரும்பும் செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அவரை புகைப்படம் எடுப்பதற்காக, அவருடன் இந்த செல்ஃபி எடுப்பதற்காக சைட்ல நின்று அவங்க ரொம்ப அபாயகரமான சூழல் உருவாகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் நாம் பார்க்கிறோம். இப்பதான் இந்த பகுதியிலிருந்து செல்றாங்க. அதுல செல்லும் போது கூட பாத்தீங்கன்னா இன்னும் இந்த தொண்டர்களுடைய அந்த கூட்டமானது இந்த பகுதியில குறைந்த பாடல் என்ன போகணும். சுமார் நாமளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்திருக்கோம். இந்த 5 கிலோமீட்டர் தூரம் கடக்கும் போது கூட வழி எங்கிலும் பார்த்துக்கணும்னா தொண்டர்கள் அவரை பின்தொடர்ந்து வாகனத்துல, நீங்க சொன்ன மாதிரி வாகனத்துல தற்போது வரல. ஆனா அவங்க இந்த 5 கிலோமீட்டர் தூரமா ஓடி கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஓடி வராங்க. அவங்க கூட நடந்து வராங்க, ஓடி வந்துட்டு இருக்காங்க. தொண்டர்கள் ஓடி வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. வீட்டிலிருந்து தங்களுடைய மனைவி அழைச்சிட்டு வந்திருக்காங்க, சகோதரி அழைச்சிட்டு வந்திருக்காங்க, மனைவி குழந்தைகள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே இந்த பைபாஸ் சாலையில வர தொடங்கிட்டோம். பைபாஸ் சாலையில தற்போது விஜய் அவர்களுடைய வாகனங்கள் வர தொடங்கி இருக்கு. நீங்கள் கூறியது போல இங்கும் இங்க வெளியிருந்து ஒரு சிலர் இருசக்கர வாகனத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய சூழலும் உருவாகி இருந்துட்டு, ஒரு சிலர் இருசக்கர வாகனத்துல ஃபாலோ பண்றவங்கள காவல்துறையினர் சைட்ல தடுப்பு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. தற்போது விஜய் அவர்களுடைய வாகனம் இந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த 4-வே ட்ராக் நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கு. இங்கேயும் ஆங்காங்கே பார்த்திருந்தாங்கன்னா ஒரு சிலர் நின்று விஜய் அவர்களை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து தற்போது வண்டி வேகமாக செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. அவங்களுடைய பயணிப்படி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சரியாக 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள விஜய் அவர்கள் அங்கே பேசுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தற்போது பார்க்கிறோம் மீண்டும் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல வாகனங்களை தொண்டர்கள் மறிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். நான் பாருங்க, அந்த குழந்தையோட அவங்க வரக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு சில ஊர்கள்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, அவர் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாநிலங்கள் சென்று அவர் பிரச்சாரம் செய்யும் போது அவருக்கு இந்த குளிர்பானங்கள், இந்த தர்பூசணி பழங்கள், இந்த கிஃப்ட் பொருட்கள் எல்லாம் கொடுக்கும் போது அவர் அழகா வாங்கி அதை அவர் யூஸ் பண்றதுனால இங்கேயும் பாத்தீங்கன்னா பலர் அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு மிகவும் ஆர்வம் காட்டுறாங்க. அவருக்காக ஒரு பொண்ணு தற்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனும் விஜய் அவர்களுடைய இருசக்கர வாகனத்துல வழக்கறிஞர் நினைக்கிறோம், வழக்கறிஞரா இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல விஜய் அவரை பின்னோக்கி தொடர்றாங்க. காவல்துறையில அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் பார்க்க முடியுது. அந்த கிஃப்ட் பொருட்களை அவங்க கொடுக்க போறாங்க.
விஜய் போகும்போது தற்போது வாகனத்திலிருந்து கண்ணாடியை இறக்கி விட்டு வெளியே ரசிகர்களை தொண்டர்களை பார்க்கும்போது கையெழுத்துக்கு தொடங்கினாரு. ஒரு தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை உடைத்து விஜயோடைய காருக்கு முன்பு வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. தற்போது தூத்துக்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இந்த வண்டியானது தற்போது செல்ல இருக்கு. இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில தற்போது இருக்காங்க. அவங்களும் தற்போது இந்த பகுதியில் விஜயோடைய வாகனத்தை சூழ்ந்துருக்காங்க. குறிப்பா பெண்களை இங்க அதிகமா பார்க்க முடியுது. பெண்களும் பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக இந்த பகுதியில அவங்களும் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. விஜயை பார்ப்பதற்காக பிடிச்சிட்டு இருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா தற்போது இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல இங்க இருந்து ஒரு சிலர் வந்து பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. இருசக்கர வாகனத்துல பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதி ரொம்ப ஆபத்தான பகுதி. 4 வழி சாலையில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். 4 வழி சாலையில பயணம் பண்ணக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் வாகனம் தற்போது குறைந்து பாத்தீங்கன்னா 70 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்பீட்ல போனாதான் அவங்க வந்து அந்த 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள அந்த பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆக முடியும். அந்த ஸ்பீட்ல அவங்க போகக்கூடிய சூழலும் கூட இந்த இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனத்துல தொடர்ந்து பின்னோக்கி போகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. ரைட், நன்றி ஜெகநாத். தொடர்ந்து நாம இது தொடர்பான நேரலையும் பார்க்க இருக்கிறோம். மதுரையில தனி விமானம் மூலயமா போயிருந்தாரு, சென்னையில இருந்து மதுரைக்கு போயிருந்தாரு. இப்ப அங்க இருந்து பிரச்சார அவருடைய வாகனத்துல விஜய் அவர்கள் காரைக்குடி நோக்கி போறாங்க. விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு தொண்டர்கள் அங்கு கூடியிருந்து அவரை வந்து வரவேற்றிருந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். இப்ப இந்த 4 வழி சாலை, அதாவது பைபாஸ் ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கு. இருசக்கர வாகனத்துல பின்தொடராதீங்கன்னு சொல்லியும் சில இளைஞர்கள் அங்க இருசக்கர வாகனத்துல பின்தொடர்றாங்க. இவங்களையும் காவல்துறையினர் கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. ஒரு 12 மணி அளவில் அவர் காரைக்குடி சென்றடைவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதனுடைய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.